வெண்பொங்கல் வைக்கிறோம். வெண்பொங்கல் ஐயர் வீட்டு வெண்பொங்கல் மாதிரி வைக்க போகிறோம் இன்றைக்கி. இந்த கப்பில் ஒரு கப்பு வந்து பச்சரிசி, அதே அளவு ஒரு கப்பு பாசிப்பருப்பு, இது ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா கழுவிக்கணும். இந்த வெண்பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜீரகம். இதில் வந்து 1 டம்ளர் அரிசி 1 டம்ளர் பருப்புன்னா ஒரு 1.5 ஸ்பூன் ஜீரகம், 1.5 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் ஒரு இப்படி 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் கருவேப்பிலை, இவ்வளோ தான். நெய், இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நெய் வந்து நிறையா விட்டு தாளிச்சிக்கணும், எண்ணெயெல்லாம் விடக்கூடாது, நெய் மட்டும்தான் விடணும். 1 கப்பு பருப்பு 1 கப்பு, அப்போ 2 டம்ளர் இது. இப்போ 2 டம்ளர்னால் இதுக்கு 4 டம்ளர், 4ங்கிறது 5 வச்சுக்கலாம். ஏன்னா பொங்கல்னால் கொலன்னு தான் இருக்கணும். அப்போ இதில் 5 டம்ளர் தண்ணி வைக்கணும். இப்போ 5 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி 5 டம்ளர் வச்சு அது நல்லா கொதிக்க போகுது. அதில் இந்த ரைஸ் எல்லாம் போட்டுடணும், ரைஸு பருப்பு எல்லாம். உப்பு வந்து தேவைக்கேற்ப போடணும். வச்சிருக்கிற ரைஸுக்கு இந்த அளவு உப்பு போதும். அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட போடணும். குக்கர் மூடி ஒரு 5-6 விசில் விடணும். விசில் அதிகமாக விட்டால் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ தான் நல்லா கொலன்னு இருக்கும் பொங்கல். ஒரு கடாயை வச்சு நெய் போட்டுக்கணும். நெய் வந்து ஒரு 3 ஸ்பூனுக்கு. இப்போ 3 ஸ்பூன் நெய் போட்டாச்சு. நெய் நிறையா சாப்பிட்றவங்க நிறையா கூட போட்டுக்கலாம். அடுத்தது கடுகு தாளிக்கிறதுக்கு. பிடிச்சோடனே நம்ம இதில் வச்சுருக்கிற இது மசாலாலாம் ஒன்றா இதில் போட்டுடணும். நல்லா வெடிச்சிருச்சு. கொஞ்சம் ஜீரகம், மிளகு, இஞ்சி, முந்திரி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிடணும். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடணும். கொஞ்சம் பெருங்காய பொடியை சேர்த்துக்கணும், வாசம் நல்லாயிருக்கும். நல்லா வறுத்து பொங்கல் எடுத்து போட்டு கிளறிடணும். குக்கர் ப்ரெஷர்லாம் இறங்கி இப்போ திறந்தாச்சு. நல்லா வந்திருக்கு பாரு, சூப்பராக வந்திருக்கு வெண்பொங்கல். நல்லா குழஞ்சு வந்துருக்கு. இப்போ இதில் நம்ம இந்த தாளித்து வச்ச இதை எடுத்து இதை மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த நெய் மசாலா இதெல்லாம் இதில் கலந்து நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், ஈஸியான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலு வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.